வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 58வது வாரம். இதற்கெல்லாம் முழு காரணம் கதாநாயகர்கள், நேயர்களான நீங்கள் தான். வேந்தர் டிவியோடைய ஐயா பாரிவேந்தர் ஐயா, இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்கள், CO மேடம் மற்றும் டெக்னீஷியன்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள், ஸ்பான்சர்கள், டைரக்டர் பிரேம் அவர்கள், எல்லோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை பல. வார வாரம் கேள்வி பதில் குவிஞ்சு கொண்டு இருக்கிறது. அதில் இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு 10 வாட்டியாவது ஒரு கேள்வி. இயற்கை சேதங்கள் என்ன ஆடி மாதத்தில் விமான விபத்துன்னு சொன்னீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு விபத்து காட்டுது. இப்போ பேசுகிற நேரத்தில் கூட 46 பேர் இருக்கக்கூடிய விமானம் காணவில்லைன்னு வருது. இது என்ன, இது எப்படி, இது என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு இது ஏன் நடக்குது? எப்போ ஒரு தடவை விமான விபத்து கேட்டால் ஆடி மாதம் ஒன்று தரையில் பிடிக்குது, தீ பிடிக்குது, இறங்குறச்சு தீ பிடிக்கிறது, ஸ்கூல் குழந்தைங்க இருக்கிற ஒரு பில்டிங் மேலே விழுந்து ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 விபத்து. அது இந்தியாவிலே கிட்டத்தட்ட 10 விபத்துக்கு மேலே. ஒன்று பெரிய விபத்து 200 பேருக்கு மேலே. அடுத்த விபத்தெல்லாம் கடவுள் ரூபத்தில் ஏதோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆயில் நல்லா இருக்கிறனால தப்பிச்சுக்கினாங்க. அதே போல் அந்த நம்மளுடைய இந்தியாவின் மோசமான விபத்தில் விமானியுடைய டிப்ரெஷன் ஒரு பெரிய ரீசனாக காணப்படுகிறது. வரக்கூடிய செய்திகள்லாம் மனிதனுக்கு பெட்ரோலியம் போகக்கூடிய ஃபியூலை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வன்மம் காட்டு. இனிமேல் பைலட்டுங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய என்கொயரியெல்லாம் நடக்கும். இனி பைலட்டுங்களுக்கு, ஏர் ஹோஸ்டஸுக்கெல்லாம் நிறைய டிப்ரெஷனில் இருக்காங்களா இல்லையாலாம் செக் பண்ண வேண்டிய நிலைமை. இப்போ மன அழுத்தம் தான் எல்லாத்துக்கும். ஏன்னா மன அழுத்த கிரகங்கள் சனி, செவ்வாய், புதன், இந்த ராகுக்கு இதெல்லாம் மன அழுத்தத்தால் தான் மனிதனை வக்கரத்தால் ஏற்படுறது. 17-10 வரைக்கும் கடுமையாக இருக்கும் இயற்கை பேரிடர். அமெரிக்காவில் வெள்ளம், அமெரிக்காவிலேருந்து தானே சீனாவில் வெள்ளம், வளர்ந்த நாடுகள் பனியால் பாதிப்பு, தீயால் பாதிப்பு, கடலில் எங்கேயுமே கேள்விப்படல. சுற்றுலா பயணிகள் கப்பல்லாம் நெருப்பு பற்றின்னு ஏறிடுது. தீ விபத்துகள், எளிதாக தீப்பற்றக்கூடிய இடங்கள்லாம் கவனம்னு சொன்னோம். வேலை வாய்ப்புகள் தான் தொடர்ச்சியாக போகுது. 10,000 பேர் 20,000 பேர் அந்த குடும்பம் பார்த்துக்கணும். ஒரு குடும்பத்தில் 3 பேருனாலும் 30,000 பேருக்கு மாட்டிக்கிறாங்க. இது மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும். 2031 வரைக்குமே இப்படி தான். அதில் 17-10 வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும் உலகத்தில். மலை பிரதேசங்கள் அப்படியே பாலமாக விழுறது, நிலநடுக்கங்கள் ஏற்படுவது, கடல் சுனாமி டக்குன்னு ஊருக்குள்ளே வர்றது, கொத்தாய் மரணங்கள். இந்த விமான விபத்தெல்லாம் இன்னும் மோசமாக இருக்கும், பெரிய சிக்கலாக இருக்கும். கொஞ்ச நாளில் ஃப்ளைட்டிலெல்லாம், ஏன்னா மெயின்டெனன்ஸே இருக்காதில்ல. இவங்க ஏர்லைன்ஸ் எல்லாம் நடத்துகிறதெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம். அதில் இந்தியாவிலலாம் டேக்ஸாலேயே கரெக்டாக நடத்த முடியாது. வரி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் வரி தானே. இந்த விமானங்கள்லாம் பயணங்கள்லாம் ஏதோ பணக்காரர்களுக்குன்னு இருந்த காலம்லாம் மாறிடுச்சு. எளியோர்களுக்கு எல்லோருக்கும். அதனால் கவர்மெண்ட்லாம் வரிகளை, இந்த பெட்ரோலுக்கெல்லாம் வரி போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போம். மாநில அரசு, மத்திய அரசெல்லாம் இந்த விமானத்தை சரியாக இயக்குகிறார்களா, அதை கரெக்டாக 3 மாதத்துக்கோ 5 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ அது கரெக்டாக பழுதுகள் பார்க்குறார்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பஸ்ஸில் RTO சோதனை மாதிரி விமானத்துக்கு தான் முக்கியமான சோதனைகள். ஏன்னா கிரகங்கள் இப்போ பெருசாக ஈஸியாக அடிக்குமா.
இனிமேல் வந்து எல்லா ரூபத்திலும் இயற்கை சீற்றங்கள் தான், நிலச்சரிவுகள் தான், போர் மேகங்கள் தான், நிலநடுக்கங்கள் தான், தீ விபத்துக்கள் தான். போர், தீவிரவாதம் கண்டிப்பாக வரும் 17-10க்குள்ளே. திருப்பி எல்லை போர். இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் இருக்குது. எங்கேயோ நடக்க போகுதுன்னு நீங்கள் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு வந்து நிறைய இடத்துல பாதிப்பு ஏற்படும். நிறைய இடத்துல இந்தியாவர்கள் மேல் பொறாமை பொச்சரிப்பால் நிறைய தாக்குதல்கள் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய மத நம்பிக்கையுடைய சின்னங்களே நமக்கு எதிராக போகுமா, கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய உயிர் முக்கியம் இல்லை, அப்புறமா தானே உடைமை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வெளிநாட்டிலலாம் பத்திரம் பார்த்துக்கங்க. 2031 வரைக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் பார்த்துக்கங்க. 2031க்கு மேலே தான் சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக்க போகிறோம் உலகம் முழுவதும். இப்போல்லாம் மனிதன் என்னென்னவோ வக்கர புத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். கொஞ்சம் பேச்சை கேளுங்க, தயவுசெய்து கோவப்படாது. சேர்த்ததெல்லாம் விட்டுட்டு ஓடி வரைச்சா கஷ்டம் தெரியும். நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறது இந்தியாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் ராஜா மாதிரி இருக்கலாம். இல்லை, நீங்கள் ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்க வேண்டியதுக்கு தான் நான் செல்வி சொல்கிறேன். என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்கன்னு சொன்னால் தானே நீங்கள் வருத்தப்படணும். நான் கரெக்டு தானே? இல்லை என்கிட்ட ஷேர் கொடுங்கன்னு கேட்டால் கேட்கலாம். ஐயோ போங்க பிடிச்ச ஜோசியர்னு. நான் கேட்கலையே. நீங்கள் சேஃபாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தினர், உங்கள் இது இங்கே கூட இந்தியாவில் கூட உங்கள் பேர்லேயே வாங்குங்க. எதுவுமே உங்கள் பேரை விட்டு மாற்றாதீங்க. ஊரில் பண்ணால் எங்கள் இல்லை, எங்கள் இவர் நல்லவங்க, எங்கள் அவங்க யாரும் இப்போ இந்த 2031 வரைக்கும் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க. சேஃபாக இருந்துக்குங்க. கிரகம் மோசமானது ஐயா. நான் கிரகத்தை தானே சொல்கிறேன். ட்ரம்ப் வந்தால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னாலும் வரி 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 வரின்னு போட்டு அடிக்கிறாரு. இந்தியாவுடைய உற்ற நண்பன் ட்ரம்ப் பண்ணோன்னே எப்படி அடிக்கிறாரு, பிளாக்மெயிலிங்காக பண்ணுறாரு. கிரகம் அப்படி பண்ண வைக்கும். இந்தியாவில் கூட நம்ம என்ன சொல்கிறது, 26 வரைக்கும் எல்லா தலைவர்களும் கவனமாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 10வது மாதம் வரைக்கும் தலைவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட்டணி, அரசியல் கட்சி, கூட்டணி மாற்றங்கள் எல்லாமே 10வது மாதத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும். லீடர்ஸுக்குள்ள பிரச்சனை, அரசியல் கட்சிகளுக்குள்ள பிரச்சனை, அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு, அந்த கட்சி தொண்டர்களுக்கு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஒரே பிரச்சனை மையமாக தான் இருக்கும் புரட்டாசி முடிகிற வரைக்கும். ஐப்பசியில் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஐப்பசியில் குறைஞ்சி ஆனால் மார்கழியில் திருப்பி அதிகமாகிடும். உலகம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஒரு 2 மாதம் நடுவில் மூச்சு விடலாம், அவ்வளோதான். பெருசாலாம் விட முடியாது. பெண் தலைவர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. பெண்கள் அரசியலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உயிருக்கு, வண்டிக்கு, கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு, கட்சியில் இருக்கக்கூடிய கௌரவத்திற்கு இலக்குகள் ஏற்படலாம். நிறைய டேமேஜ் வருமா, செல்ஃப் டேமேஜஸ். அதே போல் வழக்கு கிழக்கெல்லாம் நிறைய வருமா 10ஆம் மாதம் வரைக்கும். 10ஆம் மாதம் வரைக்கும் சிக்கல் தான் காணப்படுமா. யாருக்குமே நிம்மதி இருக்காதான், போர் அடிச்சிருமா. புரியுதுங்களா? இப்போ சொல்கிறச்சே யாருக்கும் புரியாது. அதே போல் தான் வெள்ளக்காடுகள், வெள்ளம் இஷ்டத்துக்கு பெய்யுறது, வானிலை பொய்க்கிறது, புயல் உருவாகிறது, கடல் கொந்தளிப்பு ஏற்படுவது, மழையெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் சேதப்படுத்தினா அந்த பகுதியெல்லாம் பிரச்சனை ஆகுறது, நிலநடுக்கங்கள் வந்த பகுதியில் திருப்பி நிலநடுக்கங்கள் வர்றது, மக்களுக்கு கலேபரம் ஆகிறது, வெறி தாக்குதல்கள், கொலை வெறி தாக்குதல்கள், ஜாதிய மோதல்கள், மத மோதல்கள், இன மோதல்கள் எல்லாம் ஏற்படுவது. நடா செல்வி புரட்டாசி மாதத்துக்கு வரைக்கும் இப்படி சொல்லிட்டு போனால் எப்படிறான்னா,
கொஞ்சம் சேஃபாக இருங்கன்றதுக்கு தான் சொல்கிறது. சேஃபாக இருந்துக்குங்கன்னு தான் சொல்கிறது, பார்த்துக்குங்கன்னு தான் சொல்கிறது. வரியெல்லாம் கொஞ்சம் குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு. மக்களுடைய புரட்சிகள்லாம் வருமா? வரி கொடாமை, வரியை புறக்கணிக்கிறதெல்லாம் வருமா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அயல்நாட்டில் இருக்கவங்க, மேல்நாட்டில் இருக்கவங்க, ஆல்டர்னேட்டாக ஒரு வேலை போனாலே நம்ம என்ன செஞ்சு அந்த ஊரில் இருக்கலான்னு ஆல்டர்னேட் வழி பார்த்துக்குங்க. நிறைய இந்தியன்ஸுக்கு வேலை கண்டிப்பாக பிடிங்க விட்ருவானுங்க, ஃப்யூஸ் பிடுங்குற மாதிரி பிடிங்க விட்ருவாங்க. போகிறச்ச வருஷெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பிடிங்க விட்ருவாங்க, பொறாமை காழ்ப்புணர்ச்சியால் நிறைய பாதிப்பு ஏற்படும். அப்போ நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு, இப்போ புரியாது. இப்போ நிறைய கஷ்டம் வரும், தொந்தரவுகள் வரும். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. புரியுதா? தொடர்ச்சியாக இருந்த கஷ்டம் தீந்துடும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கெல்லாம் தான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்தந்த மத வழக்கப்படி, குல வழக்கப்படி, கிராம தெய்வத்துங்கள்லேருந்து பிடித்த தெய்வங்கள் வரை பிரார்த்தனை செய்வது, பூஜைகள் செய்வது, ஏரி குளங்களெல்லாம் நீர்நிலைகளை வணங்குவது, புதுப்பிப்பது, எல்லா கோயில் குளத்துலேயும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிகளை அகற்றுவது, மீன்களை வளர்க்குறது, மீனுங்களுக்கு உணவளிப்பது. அதுங்க இடத்துல போய் உட்காந்துக்கின்னு நீ கொட்டாய் போட்டு உட்காந்துருந்தா எப்படி? ஸோ நேச்சுரலாக பேணி காப்பது தான். இயற்கை தான் தெய்வமா. இயற்கை குளிர்விக்க தெய்வம் குளிர்ந்துடும். யானைகளுக்கு உணவளிப்பது, யானை இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம், ஏன்னா குருவுடைய அனுகிரகம் வேணும், குரு ஆசீர்வாதம் வேணும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யானைகளுக்கு பார்த்துக்கிறது, கோயில் மற்ற பிரசித்தி பெற்ற மசூதிகள், பிரசித்தி பெற்ற சர்ச்சுகள் எல்லாம் புனரமைப்பு செய்வது, தலைமுறையாக இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தத்துடன் வைத்துக்கொள்வது. சபரிமலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தை மாதம் வரைக்கும். திருவண்ணாமலை, அக்னி, திருப்பதி, பெருமாள், புதன், குருவாயூர் கிருஷ்ணர் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். இந்த கோயிலில் ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு. குரு கோயில் திருச்செந்தூர், மந்திராலயத்தில் துங்கபத்ராலாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். வெளில வர்றதுக்கு திடீர்னு ஈடுபாடு உண்டா, டக்குன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுமா, இதெல்லாம் பார்த்துக்கணும். குழந்தைங்களுடைய பஸ் இதெல்லாம் ஆடி மாதத்தில் சொன்னோம், ரொம்ப கவனம். குழந்தைங்க இருக்கிற ஸ்கூல்லேயே போய் ஃப்ளைட் ஒன்று விழுது. குழந்தைங்க சும்மா இருந்தால் ரயில்வே கிராசிங்கில் போய் விடுறான். இதெல்லாம் அந்த கிரகத்துக்கு எளிமைப்பட, அது வந்து எது பிடிக்குன்றதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு எல்லா லெவல்லையும் தொந்தரவுகள், பாதிப்புகள். கோளர் பதிகத்தை கேட்பது, காரிய சக்தி மாலை கேட்பது, இந்திராட்சி கவசம் சோத்திரத்தை கேட்பது, கோவிந்த நாமாவளியை கேட்பதெல்லாம், அனுமன் சாலிசா கேட்பதெல்லாம் துர்மரண சாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றும். நரசிம்மர் கவசமும் அப்படியே காப்பாற்றும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 28/7/2025 3/8/2025, அதாவது ஆடி 12லேருந்து ஆடி 18 வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்ப்போம். மரண பயம், டிப்ரெஷன், மன அழுத்தம், தடைகள் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை, இது போல் இருக்கிறதுக்கெல்லாம் பரிகாரம். இதை வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தால் உங்களுக்கு நல்லது இருக்கும். 28/7/2025 3/8/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு எப்பொழுதும் நன்மை தரும்.
மரண பயத்தை நீக்கும். முதுகு, கை கால் வலி, சுளுக்கு இதில் தான் கவனம். ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள். ஆடி மாதம் வந்தாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம், நல்லது நடக்கக்கூடிய மாதம். எடுத்த காரியத்தில் டக்கு டக்குன்று நல்லது நடக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். குருவின் அபிரிதமான பார்வை சுபகாரியத்தில் இந்த சிக்கலை தீர்க்கும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும். பெற்றோர் பெரியோருடன் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் தீரும். டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அனுகூலமான விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷங்கள் கூடும். நிறைய பேர் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்தாலும் அவர்களே தோற்று போவார்கள், ஒதுங்கி போவார்கள். உங்களுக்கு டிப்ரெஷனாக இருந்த அமைப்புக்காக மாறி நிறைய வேலையாட்கள் எல்லாம் கிடைப்பது ஆனந்தமும் சந்தோஷமும் தரும். டக்கு டக்கென்று நடக்கக்கூடிய காரியங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது செல்வாக்கை ஏற்படுத்தி தரும். அதேபோல் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற பயணங்கள் அனுகூலத்தை தரும். விவசாய நிலங்கள், ட்ரஸ்ட்டு போன்ற விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தெய்வ காரியங்கள், முதலீடுகள் அனுகூலத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. வேலைக்கிழமையில் சரணாகதி அடைவது ஏற்றம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்ற அனுகூலம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி. ப்ரமோஷன் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடிவயிறு, கழிவுகள், கீழ் முதுகு தண்டுவடத்தில் மட்டும் சிறு உத்திரம் கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி தரும். மரண பயம் நீங்கும். மருத்துவமனையில் ஒரு நாள் 2 நாள் இருந்து கண்டிப்பாக முழுவதுமாக உங்களை சரி செய்து வீட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் புது புது விஷயங்கள் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வசந்தத்தின் அனுகூலம் பெரிய அளவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா விஷயமும் கை கொடுக்கும். ஆப்போசிட் செக்ஸால் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். ஆத்ம ரீதியான ஒரு சந்தோஷம் பெரிய அளவு வெற்றி ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வாகனங்கள் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை முன்னின்று செய்து கொள்வது உங்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தும். அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் இந்த வாரத்தில் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாரத்தை ரிஷபராசிக்காரர்கள் வரவேற்கத்தக்க அமைப்பு. இளம் வயதை சார்ந்த மாணவர்களுக்கு படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை நீங்கும். திருமணத்தில் மட்டும் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அபிராமிந்தாதில் இருக்கக்கூடிய 17வது பாடல், 35வது பாடல் படிக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்.
சனிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். விட்டுவிடாதீர்கள். சிவன் பார்வதி பெரிய அளவு நம்பிக்கை தரும். அலர்ஜி, இஎன்டி போன்ற விஷயம்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனம். வாக்குவாதத்தில் ஈடுபடாத மிதுன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்துவார்கள். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. சுப செலவுகளுக்கு கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும். சுப செலவுகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். சில்லென்று சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அலர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். ஆடி மாதத்தில் சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் ஆவணியிலிருந்து அந்த தடைகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏற்றத்திற்குண்டான அற்புதம் சந்தோஷமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் எது நின்றால் மிதுன ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, ஆத்ம ரீதியான சந்தோஷம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் அனுகூலங்கள், உறவினர் அமைப்புகள் ஏற்றங்கள், பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள், பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாள் குறைகள் தீர்வது, தடைகள் தவிடுபடியாக்குறது, வளர்ப்பு பிராணிகள் வீட்டுக்கு கூட்டு வர்றது, வசதியான அமைப்புக்கு ஏற்படுத்தி கொள்வது, மனம் பிடித்த இடத்திற்கு செல்வது, தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, புராதனமான கால இடத்திற்கு சென்று விட்டு வருவது என்று பயணங்கள், சந்தோஷங்கள், ஆத்ம ரீதியான நம்பிக்கைகள் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சனிக்கிழமையில் பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். டிப்ரெஷனை விட்டுவிடக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய அற்புதத்தை தருவார்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கால் சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் கொஞ்ச நாட்களுக்கு ஒரு 6 வாரத்துக்கு 8 வாரத்துக்கு கொடுத்து கொண்டு வருவது விசேஷத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு இல்லீகல் பிரச்சனைகள், அதாவது சட்டத்தை புறம்பாக கையாளக்கூடியவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக கடகராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். செய்யாத பழிப்பாவத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எதற்கடா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கவனத்துடன் இருப்பது நன்மை. பயணங்கள் சமயத்தில் கவனம், குடும்பத்தில் கவனம், வெளியேட்டத்தில் கவனம், கையெழுத்திடுவதற்கு முன்பாக கவனம். ஆக மொத்தத்தில் தன் நிழலை கூட நம்பாமல் இருப்பது கடகத்திற்கு ஆடி மாதம் முழுவதும் மிக மிக கவனம் என்பதையும், சனிக்கிழமையில் நான் சொன்ன பெருமாள் தாயார் அனுமன் கோயில்களுக்கு செல்வதும், பசுனை கொடுப்பதும், வழிபாடு செய்வதும், நிம்மதியாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், தடைகள் தவிடுபடியாக்குறது. எடுத்த காரியத்தில், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது. மேலதிகாரிகள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்படுவார்கள், உங்களை போற்று குறைவார்கள். எனவே கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டாலும், அனுமன் சாலிசாவும் ஆதித்யரையும் உங்களை ஒரு பெட்டகம் போல் பாதுகாக்க உதவும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன்பாக மிக மிக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றம் மிகப்பெரிய அளவுக்கு காணப்படும். தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். மரண பயம் நீங்குவதற்கு வேலைக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல விதத்தில் ஜெயமும் சந்தோஷமும் ஆத்ம ரீதியான நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அதேபோல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கையாளுவதற்கூடியது மிக மிக கவனம். ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். முதலீடு செய்கிறேன் என்று தேவையில்லாத போட்டுவிடக்கூடாது. அதே சமயம் நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் தஸ்தாவேஜுகளை சரி செய்து கொண்டு நடப்பது நன்மை தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் சிக்கல்களை வரவழைத்து கொண்டால் நீங்கள் தான் காரணம். ஒரு மாதிரி மனசஞ்சலம் ஏற்படும். எல்லாவற்றிலும் ஈகோ கிளாஷ் போத்து கொள்ளாதீர்கள். ஈகோவை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு வீட்டிற்கோ அல்லது அலுவலகத்துக்கோ செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லாம் தெரியும் எனக்கு இவர்கள் இப்படி அவர்கள் இப்படி என்று வருத்தப்பட்டு பேசுவோர்கள், ஆக்ரோஷத்தில் பேசக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தனிமைப்பட்டு போவீர்கள். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலமெல்லாம் காணப்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை தவிடுபடியாக்கிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மேலதிகாரிகள் முதலாளிகள் இடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் சிறு சிறு தடைகளை மட்டும் சரி செய்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். அதேபோல் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய அனுகூலம் சந்தோஷம் ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் தேவையில்லாத குழப்பமோ சங்கடங்களோ ஏற்றங்களோ பதற்றமோ குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ கூடாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடும் கண்டிப்பாக துர்கை வழிபாடும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கணபதி, முருகர், துர்கை. அதே சமயம் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் ஏற்றங்கள் காணப்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த தடைகள் தவிடுபடியாக்கும். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அது விரைவிலே அந்த தடைகளிலிருந்து மீண்டும் சந்தோஷத்திற்கு முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, கால்சியம், கைவலி, கால்வலி, முதுகுவலி போன்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத அக்கறையுடன் எடுத்துக்கொண்டு பார்த்துக்கொள்வது கண்ணிக்கு முக்கியம். கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் தெய்வ வழிபாடுகளுக்கு சென்று விட்டு வருவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளுக்கு குறை இருக்காது. உத்தியோகத்தில் குறை இருக்காது. ப்ரொஃபஷனில் குறை இருக்காது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான பிராப்தங்களும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். செல்வாக்கு பெறக்கூடிய ராசிக்காரர்களில் கன்னியா ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ராகுவின் அனுகூலம் சகல விதத்தில் ஜெயத்தையும் தரும். மற்றவர்களுக்காக முன்னின்றி எல்லா தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக கன்னியா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். குடும்ப விஷயத்தில் மட்டும் கணவனாக இருந்தால் மனைவியிடமோ மனைவியாக இருந்தால் கணவனிடமோ எல்லாவற்றிலும் ஃப்ரீக்காக இருக்கிறேன் என்று ஃப்ரீக்கு என்று சொல்லிக்கொள்ளி நீங்கள் ஃப்ரெக்காகி விடாமல் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதே கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக துர்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை பீரிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தெய்வீக கடாட்சமும் அனுகூலமும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக 28/7/2025 3/8/2025 வரைக்குள்ள அந்த வார நாட்களில் பார்க்கக்கூடிய ராசி துலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு
மன அழுத்தத்தை தீர்த்து கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கண்டிப்பாக லோ பிபி, அனிமிக்கு, சுகர், பிபி எல்லாம் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். இந்த வாரம் தொழில் ரீதியாக அனுகூலம், ஏற்றம், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றத்தை அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொடுக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு, சுபகாரிய ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நடக்கும். தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், பண சேர்ப்பு, பழைய பணங்களில் இருந்த பாதிப்புகள், முதலீடுகளில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இந்த சிக்கலெல்லாம் தீரும். தொழில் ரீதியாக அதீதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை, அதிகம் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகிகள் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாட்கள் காணப்பட்டிருந்தால் மன அழுத்தமெல்லாம் தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, பெருமாளை சரணாகதி அடைவது நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக மரண பயத்தை நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் அதீத கவனமாக சிலது பார்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, சுளுக்கு, முட்டுவலி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டீர்கள் என்றால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். ஆடி மாதத்தை விட ஆவணி மாதத்தில் டக்கு டக்கென்று உத்தியோகம், வெளியிடம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர்களுக்கும் இரத்தபந்த உறவுகளிலும் வேற்றுமொழி மனிதர்களால் அதீத நன்மையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சிகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல் தீர்வதும் ஆச்சரியம். புதன்கிழமையில் வழிபாடு செய்வது மரண பயத்தை நீக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சிவன் வழிபாடு திங்கட்கிழமையில் செய்வது எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கும். கோளர் பதிகத்தையோ அல்லது இந்திராட்சி கவசத்தையோ கூறுவது கேட்க மரண பயன் நீங்கும். சந்தோஷம் களை கட்டும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் கண்கூடாக சிறிது பார்த்து கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றமும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே சமயம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும்.
டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு இழுபறியிலிருந்து பாதுகாக்கும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். தலைவலி சம்பந்தப்பட்ட கழுத்து வலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். இளவயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, வெளியிடத்திற்கு செல்வது, குலதெய்வத்தை தரிசனம் செய்வதெல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கை தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதீதமான நன்மையும் சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, பொறுமை காப்பது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக அனுமனுக்கு வெண்ணெய் சாத்துவது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் மரண பயத்தை நீக்குவதுடன் பசுனை தீபம் ஏற்றுவது எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் மன அழுத்தத்தையும் தீர்த்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பது தொண்டை, காது மூக்கு தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலியில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மட்டும் ஆடி மாதத்தில் அதீத கவனமாக இருப்பது நீங்கள் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே ஏற்றத்தை தரும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்கென்ற அனுகூலம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றக்கூடிய, வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத பார்த்து கொள்ள வேண்டும். நரம்பு கோளாறுகளுக்கு தூக்கமின்மையும் மருந்து போடுவதை மறந்து விடுவதும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் ஐயா, சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆவணி மாதம் முடிகின்ற வரையில் மகரத்திற்கு வாகனத்தில் மிக கவனம், இல்லையென்றால் பாதிப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். புதன்கிழமையில் கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணர் வழிபாடு, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மரண பயத்தை நீங்கும், டிப்ரெஷனை போக்கும், எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் எல்லா விதமான அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஆடிப்பெருக்கு வரக்கூடிய வாரம் என்பதனால் முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது, அசையாமசைய பொருள் சேர்க்கைக்கு குறைவு இருக்காது, சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் டக்கு டக்குன்று கை கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அமைப்பு போகும். அடிவயிறு அசிடிட்டி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் என்ற அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பெரிய அளவு வெற்றியும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக
அனுகூலங்கள் காணப்படுகிறது. நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படுவது, குடும்பத்தில் புதிய வரவுகள் வருவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில் பார்வதி தேவி வழிபாடு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், துர்கை வழிபாடு நம்பிக்கையும் ஏற்படுத்தும், மரண பயத்தை நீத்து கொடுக்கும். கண்டிப்பாக அடிவயிறு, கழிவு, முதுகு தண்டுவடம், பாதம் வரைக்கும் மூட்டுக்களிலும் சிறு உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாரம் திடீரென்று சளி தொந்தரவு தான் அதிகரிக்கலாம். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று காணப்பட்டாலும், மரண பயம் நீங்கினாலும், தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து சந்தோஷமாக நோயை தீர்த்து கொண்டு திரும்பினாலும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். சுபவரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. வசந்த கால அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி செய்யாத மீனராசிக்காரர்கள் வம்பு தும்பில் மாட்டுவீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலிருந்து சுயதொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம். சிறப்பையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அதீதமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இதுவரை 28/7/2025 3/8/2025 வரை உள்ள வார நாட்களுக்கும், ஆடி 12 ஆடி 18 வரை உள்ள தமிழ் வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக மன அழுத்தம் தீர்வது, மரண பயம் தீங்குவதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல. வணக்கம்.